டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் டான்சோ 870 ப்ரோ வந்து நம்ம கூட இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டான்சோ 870 ப்ரோக்கும் Egate O9 ப்ரோக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்டர் எது வந்து பெஸ்ட்டு, 4K சப்போர்ட் பண்ணது சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே 4K சப்போர்ட் பண்ணுமா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னைக்கு சேனலில் டீட்டெயிலாக பார்த்துலாம். இல்லை புதுசாக பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். Tonzo a theater that opens daily for you அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் டான்ஸோட பிராண்டிங். ஸோ பூட்டிங் டைம் எவ்வளோ அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ கரெக்ட் எக்ஸாக்டாக இப்போ தான் ஆன் பண்ணோம். உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா இவங்க அந்த ப்ரொஜெக்டரில் ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு கிளியராக தெரியல. 1GB ரேம் தான் கொடுக்குறாங்க. 2G ரேம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபயர் டிவி ஸ்டிக்கு கிட்ட நம்ம போகவே மாட்டோம். ஸோ அங்கே ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து எல்லா ப்ரொஜெக்டர் வீடியோலேயும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். எப்போ அது வரும் அப்படின்றது தெரியல. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்போ ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் இதில் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ்க்கும் ஆட்டோ கீஸ்டோன் இங்கே சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் டில்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு Egate O9 Pro வர மாதிரி டில்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் வந்து உங்களுக்கு 4 எஜ்ஜிலையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்க்ரீனை வந்து கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துருச்சு ஸ்ட்ரெயிட்டாக, சரிங்களா? ஃபோக்கஸும் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ சர்ச் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிராகாஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். செல்ஃபோனில் இருக்கிறத வந்து iOSல இருந்தாலும், இல்லை நீங்கள் வந்து செல்ஃபோன் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மிராகாஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரு, ப்ரைமு, யூடியூப்பு. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வைஃபை செட்டிங்ஸு, ப்ளூடூத் எக்ஸாக்டாக Egate O9 Pro இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. டியூவல் வைஃபை பேண்டாக இருக்கட்டும், ஸோ இல்லைனா ஆண்ட்ராய்ட் 9, 1GB ரேமு, 32GB. ஸோ இதில் கொஞ்சம் பரவாயில்ல, 32GB வந்து ராம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. பட் டிஃபால்ட் இருக்கிற ஆண்ட்ராய்ட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சிஸ்டம் அப்டேட் இருக்குது. ஸோ அதுவுமே சும்மா ஒரு மிமிக்கு தான், யாரும் கொடுக்குறது கிடையாது சிஸ்டம் அப்டேட்டு. இதுவும் தெரிஞ்ச விஷயம். வைஃபை வந்து டியூவல் வைஃபை சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவுமே பெருசாக O9க்கும் இதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் உள்ள போயிடுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் மோடு, ஆட்டோமேட்டிக் கீஸ்டோனு, மேனுவல் ஃபோக்கஸு, டிஜிட்டல் ஜூம், கரெக்ஷன் செட்டிங். டிஜிட்டல் ஜூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படியே ஜூமிங் வந்து கம்மியாகி 61% வரைக்கும் இருக்கும். ஸோ இன்னும் பெருசாக்குனீங்க அப்படின்னா 100% வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து 100 இன்ச்சு. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ரூம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு 8 அடியில் வந்து அழகாக 100 இன்ச் வந்து வருது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரொஜெக்டில் இருக்க செட்டிங்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபயர் டிவி ஸ்டிக் போய்டுவோமா, 4K சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ HDMI 1 தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபயர் டிவி ஸ்டிக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி போகலாம், இல்லைனா கீழே HDMI இருக்குது, அதை கிளிக் பண்ணியும் போகலாம். ஸோ USB பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆடியோ அங்கே பாருங்கள், 2K பாருங்கள், 2K சப்போர்ட் பண்ணுது, சரிங்களா? இங்கே பாருங்கள் 2K சப்போர்ட் பண்ணுது. ஃபயர் டிவி ஸ்டிக்கில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே உள்ளே போயாச்சு. நான் போன உடனே நான் எப்பவுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது தான். ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க, டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ டைனக்ஸ்டிக் போயிடுங்க. ஸோ இதில் கிளியராக தெரிஞ்சிடும். டால்பி மேட் கிடையாது, டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டல் எஸ் சப்போர்ட் பண்ணும், டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் சப்போர்ட் பண்ணும், PCM ஆடியோ இருக்குது, மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K அங்கே பாருங்கள். அதேமாதிரி HDR10+10 சப்போர்ட் பண்ணுது, HLG சப்போர்ட் பண்ணுது, டால்பி விஷன் கிடையாது. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் உங்களுக்கு பண்ணுது. ஸோ ஃபயர் டிவி ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் கனெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? இப்போ யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு 4K வீடியோஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ 10,000 லூமன்ஸு சொல்கிறாங்க. ஸோ 10,000 லூமன்ஸில் உங்களுக்கு லைட் போட்டால் எப்படி இருக்குது பாருங்கள். லைட் போட்டு நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ கலர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ என்னுடைய நேக்கட் லைவில் பார்க்கும்போது எனக்கு வந்து பிக்சர் கிளாரிட்டி வேறு லெவல் தான். ஸோ நான் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஸோ லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பிக்சர் கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து லாங் ஷாட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்து நான் காமிச்சிடுறேன் இப்போ எந்த ரெசல்யூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரெசல்யூஷன் வந்து 4K மாற்றிட்டேன். ஸோ 4K மாற்றிட்டு ப்ளே பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இப்போ 4Kல வந்து ப்ளே ஆகுது. ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிக்சல்ஸ்லாம் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக்சர் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ இதுவும் Egate O9 மாதிரி தான், சரிங்களா. ஸோ கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸ் தெரியுதா அப்படின்னா அந்தளவுக்கு பிக்சல்ஸ் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ எக்ஸாக்டாக வீடியோ கிளாரிட்டி வந்து விவிட்னஸ் இருக்குது, வாஷ் அவுட் எங்கேயுமே ஆகலை. ஸோ டார்க் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் 10,000:1 கொடுத்துருக்காங்க. 10,000 லூமன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ பிக்சர் டெஸ்ட் வந்து நல்லாயிருக்கு கைஸ். ஸோ பிக்சர் கிளாரிட்டி அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம லூமன்ஸ் டெஸ்ட் போயிடலாம். ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருவோம் 10,000 இருக்கா அப்படின்ட்டு. ஸோ லூமன்ஸ் ஹோல்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 9,860 வருது. ஸோ லூமன்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம விஷுவலாக பார்த்துட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டை வந்து போட்டாலுமே உங்களுக்கு பிக்சர் வந்து நல்லா கிளியராக தெரியுது, சரிங்களா. ஸோ Egate O9 இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 rupees லெஸ்ஸாக வருது. இன்னும் டான்சோ வெப்சைட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இது வந்து போய் வாங்கலாம் கம்பேர்ட் டு Egate O9 ஆட்டோமேட்டிக், சரிங்களா. அது 26,000 வருது. இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ராஜெக்டோட நாய்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு டெசிபிள் வந்து காட்டுது. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இந்த ப்ராஜெக்டோட ஃபேன் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 டெசிபிளுக்கு மேலே வந்து காட்டலை. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னா உங்களுக்கு 60 டெசிபிளுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்டர் வந்து 60 டெசிபிளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ குவைட் ப்ராஜெக்டர் தான். ஃபார்ம் ஃபேக்டர் பெருசாக இருக்கிறதுனால ஃபேன் நாய்ஸ் வராதுன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் ஃபேன் நாய்ஸ் வந்து கிடையாது, சரிங்களா. இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டரில் டெம்பரேச்சர் நான் என்ன கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 120 தாண்டல. ஸோ 120 தாண்டிச்சுன்னா பயங்கரமாக வந்து ஹீட்டை வந்து வெளியே தள்ளுற ஒரு ப்ரொஜெக்டர். ஸோ ஹீட்டை ஆக்சுவலாக வெளியே தள்ளணும், அதுதான் வந்து கரெக்டான ஒரு மெக்கானிசம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து இப்போ இந்த டெம்பரேச்சர் டெஸ்ட்னால என்ன யூஸ் ப்ரோ, சும்மா டெம்பரேச்சர் அங்கங்கே காமிக்கிறீங்கன்னா இப்போ எந்த இடத்துல நான் அதிகம் டெம்பரேச்சர் இருக்குன்னு காட்டணும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு 5 அடி 10 அடிக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் வைக்காதீங்க. ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ப்ரொஜெக்டர் வந்து வெளியே தள்ளுது. அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்குது. 120க்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன ரொம்ப குட்டி சைஸ் ப்ராஜெக்ட்லாம் 120க்கு மேலே போகும், சரிங்களா. அப்போ இதுலேருந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரலான்னா உங்களுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து எந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் வந்து வைக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்டரால் எவ்வளோ அதிகமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டர் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் அது ஏதாவது போயிடுமா அப்படின்னு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் இந்த டெம்பரேச்சர் டெஸ்ட் எடுக்கிறது. ஸோ இங்கே பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அதேமாதிரி இங்கே வந்து உங்களுக்கு 86 வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 86, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு லைட் எரியுது பாருங்கள். ஸோ இங்கே வந்து 83. ஸோ இதுதான் டெம்பரேச்சர், ப்ரொஜெக்டரோட எல்லா சைட்லேயும் இருக்க டெம்பரேச்சர், சரிங்களா. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்டர் வந்து அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, தனக்குள்ளேயே வச்சுக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ அடுத்தது நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த ப்ரொஜெக்டர் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டால்பி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரொஜெக்டரோட சவுண்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வால்யூம் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, ஸோ சவுண்டு நான் எதிர்பார்த்தது தான். ஸோ Egate O9ல் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கம்பெனியும் வந்து ஒன்றா அப்படின்றது எனக்கு சந்தேகம் வர அளவுக்கு இருக்குது. 2 ப்ரொஜெக்டருமே ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் தான், பேர் மட்டும் வேறு இருக்குது கைஸ். என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் 2 கம்பேர் பண்ணையில். ஸோ இது வந்து ஆடியோ டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இறையில ஹை எண்டாக இருக்கட்டும் லோ எண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே நான் வந்து பார்த்துட்டேன். மோனோ ஸ்டீரியோ எல்லாத்துலேயுமே வேறு லெவல் பண்ணுது, பேஸ் எஃபெக்டிவும் இருக்குது. ஸோ ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ் வச்சிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் தியேட்டர் எஃபெக்ட்டு. பட் இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து இறையில. ஸோ மெயினாக அதுதான் நம்ம பார்க்கணும். கொடுத்துருக்க ஸ்பீக்கர் 10 வாட் ஸ்பீக்கர் வந்து வேறு லெவல் பண்ணிடுச்சு. டால்பி சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே. ஸோ ஆடியோ டெஸ்ட் வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஆடியோ டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இன்னொரு விஷயம், இதில் வீடியோ செட்டிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மெனு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த மெனு பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர் சவுண்டுன்னு காட்டுது. ஸோ பிக்சர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பிக்சர் மோட், யூசர், பிரைட்னஸ், கான்ட்ராக்ட், சேச்சுரேஷன் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன மோட் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாண்டர்ட், விவிடு, ஸ்போர்ட்டு, மூவி, கேம், எனர்ஜி சேவிங். எனர்ஜி சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பவர் கன்சியூம் பண்ணாத அளவுக்கு பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். சவுண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூசர் இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட், விவிட், ஸ்போர்ட்ஸு, மூவி, மியூசிக், நியூஸு. சரிங்களா? ஸோ இது வந்து வீடியோ, பிக்சர் அண்ட் ஆடியோ கிளாரிட்டி. ஸோ 4K வந்து சப்போர்ட் பண்ணுதாங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டில் வந்து அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் Egate O9 Proவில் என்னென்னலாம் நான் சொல்லியிருந்தனோ ஸோ அதில் இதுவும் அதே தான். லைட் போட்டு பார்க்கலாம். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன், ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லுக் வந்து வேறு லெவல். டஸ்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ தனியாக அதை வந்து நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த ப்ரொஜெக்டர் ஹீட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து நாய்ஸும் வந்து கம்மி. அவங்க கொடுத்துருக்க அந்த க்ரீன் கலர் கோட்டிங் Egate O9 மாதிரியே இருக்குது. ஸோ லென்ஸுமே வந்து எல்இடின்றதுனால உங்களுக்கு லாங் லைஃப் வரும். லைஃப்லேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ப்ரொஜெக்டில் வந்து பிக்சர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா பிரைட்டட், அதாவது ஒயிட் கலந்த இமேஜாக எனக்கு தெரியுது. ஸோ அது Egate O9லையுமே இருந்துச்சு. எட்ஜ் பிளரும் கிடையாது. ஸோ மற்றபடி எந்த மைனஸுமே கிடையாது. ஒரு மைனஸ் நான் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இதை தான் நான் வந்து சொல்லுவேன் கைஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து போய் வாங்கலாம். Egate O9 Pro கம்பேர் பண்ணையில் இது வந்து தி பெஸ்ட்டு. 500 கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் இப்போ ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து நான் டேக் பண்ணி விட்றேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.